ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி டீயில் காஃபியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான குட்டி குட்டி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் நான் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். எந்த கப்புக்கு இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதனால் வெறும் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சுக்கணும். ரவை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் நான் துருவின கேரட் சேர்க்குறேன். கேரட் இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பொடிசாக கட் பண்ண இஞ்சி, அதோட 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவை கொஞ்சம் ஊறினதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். மாவோட பதம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் போண்டா நல்லா மிருதுவாகவும் அதே நேரத்தில் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கிறதுனால அதில் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட நம்ம சோடா மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லை, சேர்க்காமலே நல்லா புசுன்னு தான் வரும். இட்லி மாவு கொஞ்சம் ஒரு நாள் புளிச்ச மாவாக எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு பேட்ச் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரும். அரிசி மாவு ரவை எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா பொன்னிறமாகவே வரும். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எப்போயாவது குழந்தைங்க விருப்பப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இது மாதிரி நம்ம எல்லா போண்டாக்களையும் போட்டு எடுத்துடலாம். சுவையான குட்டி போண்டா ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.